சாட்டர்டே மார்னிங்கே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பதறி எழுந்திரிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. ஊட்டியில் இருக்கோமா கோயம்புத்தூரில் இருக்கோமானே தெரியல, அவ்வளோ சில்லுன்னு ரொம்ப பனிமூட்டமாக. ஒரு 2 வீடு தள்ளிலாம் தெரியவே இல்லை, அவ்வளோ பனிமூட்டமாக இருந்தது. காலையிலேயே குருவி எல்லாம் விளாடிக்கிட்டு அழகாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சில்ல, அதனால சீக்கிரமேலே சாப்பாடெல்லாம் வச்சலான்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு வச்சுட்டு டீ ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு சொல்லி சிம்பிளாக காஃபியே போட்டுட்டேன். சேமியா தான் இன்றைக்கி பண்ணேன். சேமியா பண்ணி நேற்று வச்சு சாம்பார் இருந்தோடனே கொஞ்சம் லேசினஸ் ஆகிடுச்சு. சாம்பார் வச்சு சாப்பாடு, அவரைக்காய் பொரியல் அவரைக்காய் பொரியலும் வச்சு ஹஸ்பண்டுக்கும் லஞ்சு பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சேமியா வச்சு கொடுத்து ஹஸ்பண்டையோ ஆஃபீஸ்க்கோ அமுச்சு விட்டுட்டேன். சேமியாவில் என்ன ஒரு பிரச்சனை இல்லைன்னா வெங்காயம்லாம் வெட்ட தேவையில்ல. என் ஹஸ்பண்டுக்கு வெங்காயம் போட்டால் எதுவுமே பிடிக்காதனால வெங்காயமே போடாமல் ஆல்ரெடியே சேமியா ஈஸி, அதை என் ஹஸ்பண்ட் இன்னும் ஈஸியாக்கிட்டாங்க. வெங்காயம்லாம் தாளிக்க தேவையில்லை. சடச்சடன்னு எண்ணெய் ஊற்றினோமா, கடுகு போட்டோமா, கருவேப்பிலை போட்டோமா, பச்சை மிளகாய், அவ்வளோதான். தேவையே இல்லை என் ஹஸ்பண்டுக்கு. அதனால ஈஸியாக செஞ்சு டேஸ்டியாக கொடுத்தாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா மறக்காமல் காய் ஷார்ட்ஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் நம்ம பேஜை அங்கேயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.